ஆண்டவராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த பகுதியில் இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு எங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை உங்க மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்க வந்திருக்கோம். ஆண்டவர் என் வாழ்க்கை செய்த நன்மை என்னன்னா, நாங்க 2009 வருஷத்துல நாங்க ஆண்டவரை பத்தி அவ்வளவா நாங்க அறியல. ஆண்டவர் நன்மை செய்வார் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு 2 மக, இந்த 2 மகள்ல சின்ன மகன் வந்து இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாள்ல விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க வண்டியில இருந்து விழுந்துட்டாங்க. வண்டியில இருந்து விழுந்த உடனே அவங்களுக்கு வாயில பேச்சு வரல, கை வந்து செயல்படல. கையில் பேச்சு குழந்தை அழுதுட்டே இருக்குதுன்னு நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்துல இருக்க பேபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். பேபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோடனே அங்க ஒரு 2 மாத்திரை கொடுத்து அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனாலும் குழந்தைக்கு கொஞ்சம் கூட சரியில்லை, குழந்தை அழுதுட்டே இருக்காங்க. திரும்ப நாங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு திங்கட்கிழமை அன்னைக்கு கூட்டிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ண உடனே ஒரு மாசம் வரைக்கும் குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குதுன்னு அவங்க எடுக்கல. நான் டாக்டர் கிட்ட கேட்கும்போது நாங்கள் வந்து 1 மாசம் ஆகுது, மழை அழுதுட்டே இருக்காங்க, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எந்த நேரமும் நடந்துட்டே இருக்காங்க, ஓடிட்டே இருக்காங்க, நைட்ல கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை, நீங்க எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டபோது ஒரு நாள் வந்து இரவுல மகளை செக் பண்ணி ஒரு 2 மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை போட்ட உடனே மகளால இருந்த நிலைமையை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அவங்க வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேயும் இங்கும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டெல்லாம் தூக்கம் வரல. கிட்டத்தட்ட நாங்க அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு 3 மாசமாக நாங்க வேலைக்கு போல. பெரிய மக ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சின்ன மகளை தான் ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு அவ்வளவுதான் பார்த்து சரியா இருந்தது தவிர பெரிய மகள் எங்க இருக்காங்க, யார் பார்த்துக்கிறாங்க நான் கவனிக்கல. அப்படியே இருக்கும்போது இருக்க அந்த மகளுக்கு வந்து உடம்பு நிலக்கு வந்து மாத்திரை போட போட கொஞ்சம் கூட அவளுடைய சரீரத்துல மாற்றம் வரல, நல்லா ஆகல. இருக்க சரீரம் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருச்சு. சரி ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. எங்களுக்கு சரியான ஒரு தூக்கம் இல்லை, சரியான தூக்கம் இல்லை, சரியான ஒரு சாப்பாடு இல்லை, சரியான நாங்க குளிக்கல. இப்படி கடவுள 5 மாசம் வேலைக்கு போல. சரி நாங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நாங்க பக்கத்துல இருக்கிற இந்த மேட்டுப்பாளையம் அங்க எங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க. சரி அவங்க கிட்ட போய் ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். தங்கத்துக்கு கொஞ்ச நேரம் குழந்தைய அவங்க பார்த்துட்டாங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மகளுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டி அவங்க பார்த்துருந்தாங்க. சரி நானே என் கண்ணனார் ஒரு மூலையை படுத்தோம் ஹால்ல. அவங்க நல்லா பார்த்துட்டு குழந்தை பார்த்துட்டே இருந்து ஒரு 6 மணி ஆனோடனே அவங்க எடுத்து போய் கட்டில கடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க பாட்டி வந்து டீ போட போயிட்டாங்க. அப்படியே இருக்கும்போது நேரத்தில் தூங்கிட்டு இருந்த குழந்தை ஏந்திரிச்சுன்னா ஆயிடுச்சுன்னா அந்த கட்டில படுத்த கட்டவரில் பிடிச்சி நிற அவங்க கடிச்சு மென்னாங்க. அது மென்ன அவங்க துப்புனாங்களா இல்ல முழுவினாங்களா எங்களுக்கு தெரியாது. உடனே ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாக்கா ஆண்டு இல்ல, இங்க இது சரி பண்ண முடியாது, நீங்க பேபி ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் பேபி ஹாஸ்பிட்டல் போனாக்கா நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, நாங்க இங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டோம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த அந்த மகளை வச்சுன்னு ஹாஸ்பிட்டல சரியாக முடியாம ஒரு 5 மாசமா அப்படி ஒரு பாடு. கடைசி நேரத்துல இத வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்படியே நிலைமையா இருக்கும்போது டாக்டருங்க எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டாங்க, இந்த குழந்தை பிழைக்காது, செத்து போயிடும், நீங்க கையெழுத்து போட்டு சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல ஜபம் பண்றவங்க அவங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டாங்க. 2 போலீஸ்காரங்க கையெழுத்து போட்டாங்க. 3வது என் கணவனார் போட்டார் கையெழுத்து. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் கையெழுத்து போட்டுட்டு சேர்த்துக்கிட்டாங்க. எமர்ஜென்சி வார்டுல கொண்டு போய் போட்டாங்க. அந்த நைட்டு ஃபுல்லா ஒரு மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்க. மூச்சு பேச்சு இல்லாதோட அப்படி ஒரு நிலைமை ஆன பிற்பாடு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கூப்பிட்டு டாக்டர் எங்களெல்லாம் கூப்பிட்டு
நீங்க இந்த குழந்தை மருந்து எடுத்துட்டு போயிடுங்க, இந்த குழந்தை பிழைக்காது, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கூட இந்த குழந்தை பிழைக்காது, இந்த மறிச்சிடும் சொன்னாங்க. நான் சொன்னேன் இது நல்லா தானே இந்த பொண்ணு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து கூட்டிட்டு சேர்த்தோம், இந்த மாதிரி நீங்க கடைசி இது மாதிரி சரி பண்ணாம நீங்க இப்படி கூட்டிட்டு போங்க மறிச்சுப்பன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா இது வந்து அம்மா வயிற்றுல இருக்கும்போது இந்த குழந்தை மென்டலா பண்ணு அந்த இந்த வார்த்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கரெக்டா 12 மணிக்கு எச்சில பண்ணா பாத்ரூம் போகும், பாத்ரூம் போயிட்டு அந்த பாத்ரூம் சுத்தி சுத்தி வரும், அது வாய் இந்த நகத்தை கடிச்சிக்கிறதுனால வாயில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். நான் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டே இருப்பேன். இப்படி ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ஆகும். என்ன செய்யறதுன்னு தெரியும். அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சிஸ்டர் இந்த ஹாஸ்பிட்டல் ஜெபிக்க வருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஜீசஸ் காலேஜ் கொண்டு போங்க. அங்க போன கடைசி நேரத்தில் டாக்டர் கைவிட்ட நேரத்துல நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி திகைக்கும் போது அப்பா அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க இங்க இருக்கிற நேரம் அந்த ஜீசஸ் கால் கொடுப்பாங்க, நிச்சயமா தேவன் புடிச்சு தருவாரு, உயிர் வரும், உயிர் கொடுப்பாருன்னு சொல்லும் போது அந்த சாயந்தரம் நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு 4 மணி ஆட்டோல வச்சு பெட்ஷீட்டை தூக்கி ஒரு எப்படி ஒரு குப்பை எப்படி நம்ம வாரி மூட்டையை கட்டி அந்த மாதிரி சுத்தி தோல்ல போட்டு ஆட்டோ வச்சு நேரா அந்த ஜீசஸ் கால் கொண்டு போகணும். அப்ப அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு அம்மா ஒரு ஐயா ஜெபம் பண்ணாங்க. செப்சிட்டு ஒரு 2 பாட்டில் எண்ணெய் கொடுத்தாங்க. மறுநாள் அந்த இடத்துல ஒரு சிலுவை மரம் இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு நேர் முழங்கால் படிட்டு நாங்க தங்கி இருக்கிற இடம் புதுப்பேட்டை. புதுப்பேட்டையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏசுப்பா நீங்க உண்மையான தேவன் சொல்றாங்களே, நீங்க உயிர் கொடுப்பீங்கன்னு சொல்றாங்களே, நீங்க உண்மையான தேவனமா இருந்தா புதுப்பேட்டை ஏரியா நான் இருக்கிறேன், புதுப்பேட்டையில உங்க நாம மகிமை இந்த ஒரு வார்த்தை சொன்னேன். அது ஆண்டவர் எப்படி அந்த நேரத்தில் எனக்கு இந்த வார்த்தை சொல்ல தெரியாது, இது பொறுத்துனே எனக்கு தெரியாது. மகன் நல்லா பிறகுதான் மகளுக்காக வந்து ஜெயிச்ச ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவன் எப்படி வந்தது, எப்படி பயிற்சிது, இந்த வாயில இருக்க தழும்புல எப்படி ஆறுனது, இந்த ரத்தம் ஊத்திட்டே இருந்த ரத்தம் எப்படி நின்னது, கால் நடக்க முடியாம இருந்தாங்க, இந்த கால் எப்படி ஸ்டெடி ஆயிடுச்சு, அந்த கழுத்து அப்படி இழுத்து நைட் இழுத்துட்டே ஹாஸ்பிட்டல் கத்துவாங்க, இந்த கதறல் எப்படி நின்றுச்சு, இந்த கழுத்து இழுத்துட்டு இந்த கழுத்து எப்படி நின்றுச்சு, இந்த கால் எப்படி ஸ்டெடி ஆயிடுச்சு, வாயில ரத்தம் ஊத்திட்டே இருக்கு, அது எப்படி ஆச்சரிய விதமாய் ஒவ்வொரு காரியங்களும் அது ஆண்டவர் நிற்கும்படி செய்தார். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார். அப்படி அந்த ஒரே மாசத்துல அந்த குழந்தைக்கு இருந்த எல்லா சிம்டம்ஸும் மாறி நான் 1 மாசத்துலயே மகளை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன். ஆச்சரிய விதமா ஆண்டவர் எப்படி வேண்டிக்கணுமோ அதே பிரகாரம் உண்மையான தேவன ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டது எது நிமித்தமோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த மகன் உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு அன்னைக்கு வந்து 6 வயசு, இன்னைக்கு 9 வயசு. நாங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சில்லை. டாக்டர் கிட்ட அவமானம், டாக்டர் அந்த ஷீட்டை எடுத்து விசிறி அடிப்பாங்க. உறவ சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. கூட பிறந்தவங்க வந்து ஒரு நாள் தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனா கூடையே இருந்து கடைசி வரைக்கும் ஒரு 3 சகோதரிங்க ஊழியக்காரங்க, ஆள் தெரியாதவங்க, சபை ஊழியக்காரங்க இல்ல, வெளி ஊழியக்காரங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் இப்படியாக ஜீவனை கொண்டு வச்சிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தெருவில் வசிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களே, நீங்க எல்லாருமே நீங்க ஆண்டவரை அறிந்திருந்தாலும் சரி அறியாத இருந்தாலும் சரி எல்லாமே தேவனுடைய ஜனங்க தான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த மாலை நேரத்துல என்னுடைய வாழ்க்கை அன்னைக்கு என் மக மட்டும் மறிச்சு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணிருக்கேன் நினைச்சு ஒரு மூலையில உட்காந்து ஐயோ ஒரு குழந்தை போயிடுச்சு நான் அழுதுன்னு இருப்பேன். நான் எனக்கு எல்லா தேவைகளும் சந்திச்ச கூட அது ஒரு மகன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அழுதுன்னு இருப்பேன். ஆனா ஆண்டவர் அந்த நாள்ல அந்த காரியத்தை தலைக்கலாங்க மாற்றி போட்டு உங்க தெருவில் வந்து நின்று அந்த மகளை குறித்து சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் அந்த நாள்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில தாங்க முடியாத சுமைகளா, உங்களால சுமக்க முடியாத பாரங்களா, கணவனார் குடிக்கிறார்களா, பிள்ளைங்க கீழ்த்தீங்களா, பிள்ளைங்க வந்து செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்களா, வருமானம் இல்லையா, பற்றாக்குறையில இருக்கிறீங்களா, எவ்வளவுதான் வேலை எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில நிக்கலையே, பொத்தலான கையில போய்கிட்டே இருக்குது, ஒரு 10 ரூபாய் வந்தா ஒரு 20 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லிட்டு வேதனையோட கண்ணீரோடும் புருஷனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்க சரீரத்தை குறித்து, உங்க சரீரத்தில் இருக்க பலவீனம் குறித்து ஒரு கொஞ்சம் ஏன்னா சாமி ஏன்னா முழந்தடுக்குதுன்னு சொல்றாங்க.
அது மாதிரி கொஞ்சம் நம்ம உயரணும்னு நினைச்சா கூட நம்மளால உயர முடியலையே, நமக்கு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். என் மகளுக்கு உடச்சுக்கலாம் போது எங்க கையில ஒரு 10 பைசா கூட இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலுடைய காரியங்களை நாங்க எப்படிதான் சிந்திச்சோம், ஏதுதான் கிட்டத்தட்ட ஒரு 9 சவரன் நகை வச்சு, நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1 சவரன் நகை 1 லட்சம் சொல்றாங்க. 9 சவரன் நகை வச்சு அந்த மகளுக்கு நாங்க பார்த்தோம். எங்க கையில இருந்து எல்லாமே போயிடுச்சு, வெறுமையா நாங்க இருந்தோம். ஆனா இந்த நாள் ஆண்டவர் மகளுக்கு ஜீவனை கொடுத்து எல்லா விதத்திலையும் ஆண்டவர் வந்து பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து இந்த தெருவுல வந்து இன்னைக்கு ஆண்டவர் சாட்சி சொல்லும்